Welcome to online class, chapter 2, flowers, fruits and seeds. Topic: formations of fruits and seeds, germination of seeds. Formation of fruits and seed. அதாவது after the pollination, the fertilization process occur. சரியா, pollination process அப்புறம் fertilization நடக்குது. Fertilization முடிஞ்சோன்னா என்ன ஆகுதுன்னா அந்த flower become the fruit and seed. Okay, after fertilization, the ovule present in the ovary grew to become the seed. The ovary of the flower develop and become the fruit. சரியா, கீழே உள்ள இமேஜை பாருங்கள். ஃப்ளவரில் உள்ள எந்த பார்ட் வந்து ஃப்ரூட்டாக மாறுது, சரியா, எந்த பார்ட் வந்து சீடாக மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, the ovary தான் இந்த ஃப்ளவர் உள்ள ovary become the fruit. Okay, and then ovule become the seed. Fruit is the ripened ovary of the flower. Ripened அப்படின்னா பழுத்த. Okay, fruit is the ripened ovary of the flower. The other part of flower dry up and fall off. சரியா, ஓவரி ஓவியல் இதான் வந்து ஒரு ஃப்ரூட்டுக்கு முக்கியம். இதை தவிர மீதி உள்ள பார்ட்ஸ், அந்த கேலிக்ஸ், அந்த கொரோலா, அதெல்லாம் சொல்கிறோம்ல, அது எல்லாமே என்ன உதிர்ந்து கீழே விழுந்துடும். சில ஃப்ரூட்ஸில் சரியா அந்த செப்பல்ஸ் கூட இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் அது ஆப்பிள் வந்து செப்பல்ஸ் வந்து லைட்டாக ஒட்டிகிட்டு இருக்கு. சரி, ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரூட்ஸில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் கேலிக்ஸ் கொரோலா கீழே விழுந்துடும். A fruit product the seed. Okay, fruit only producing the seed. Some fruits are soft, fleshy, sweet and juicy like apple, mango and orange. சரியா, எல்லா ஃப்ரூட்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சரியா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட் ஜூஸி ஃப்ரூட்ஸ். ஓகே, எக்ஸாம்பிள் ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, இது ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். சரியா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். Parts of the fruit. Fruits mainly consist of two parts, the pericarp and the seed. சரியா, ஃப்ரூட்ஸ் உள்ள பார்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பெரிகார்ப் அண்ட் சீடு. பெரிகார்ப் இஸ் த அவுட்டர் வால் ஆஃப் தி ஓவரி ஃப்ரம் விச் டெவலப். இட் ஹாஸ் 3 லேயர். கீழே உள்ள இமேஜை பாருங்கள். பெரிகார்ப் வந்து என்ன 3 பார்ட்டாக இருக்குது. எக்ஸோகார்ப். ஓகே, எக்ஸோகார்ப் ஆல்சோ கால்டு எபிகார்ப் இஸ் அவுட்டர் லேயர். Next, mesocarp is the middle layer, and then center endocarp is the innermost layer. Okay, இது என்ன பண்ணுது, endocarp வந்து cover the seed. Okay, epicarp or exocarp, this is the outermost layer that form the skin of the fruit. Next one is the mesocarp. This is the edible middle part of the fruit that is thick, pulpy and juicy. மீசோகார்ப் தான் எப்படி இருக்குது, திக்காக இருக்கும், பல்பியாக இருக்கும், ஜூஸி. சரியா, ஃப்ரெஷ்ஷாக பல்பி அண்ட் ஜூஸியாக இருக்கும். எண்டோகார்ப் இஸ் த ஹார்டஸ்ட் இன்னர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த ஃப்ரூட் தட் என்க்ளோசஸ் த சீடு. சரியா, எண்டோகார்ப்பு நான் இன்னர்மோஸ்ட் லேயர், அது வந்து சீடை கவர் பண்ணியிருக்கோம். சரி, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன, எல்லோரும் மாம்பழம் சாப்பிட்ருப்பீங்க. சரியா, அந்த மாம்பழத்தில் உள்ள தோடு தான் என்ன எபிகார்ப் ஆர் எக்ஸோகார்ப். அப்புறம் அந்த மாம்பழத்துக்கு உள்ள அந்த ஃப்ளஸி ரீஜியன், சரியா, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்ல, அதுதான் என்ன மீசோகார்ப். சரியா, அதுக்கப்புறம் இருக்கும் அந்த கொட்டை. சரியா, சீடு, அந்த சீடை கவர் பண்ணியிருக்க அந்த லேயர் தான் என்ன எண்டோகார்ப். சரியா, அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், சீடு இருக்கும். சரியா, சீடை எது கவர் பண்ணியிருக்கோம், அந்த எண்டோகார்ப் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். Fruits can be categorized into the 2 types, dry fruits and fleshy fruits. சரியா, ஃப்ரூட்ஸ் வந்து நான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதை வந்து எப்படி ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், இன்னொன்று ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ், the fruits whose pericarp is not distinguished into the 3 layers. The entire pericarp become dry at maturity are called dry fruits. சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஃப்ரூட்ஸ் உள்ள பார்ட்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க, பெரிகார்ப் இன்னொன்று சீடு. சரி, அந்த பெரிகார்ப் வந்து 3 பார்ட் இருக்குது. ஆனால் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸில் வந்து அந்த 3 பார்ட்டும் வந்து டிஃப்ரென்ஸே தெரியாது. சரியா, 3 பார்ட்டும் என்ன ஒன்றா மெர்ஜ் ஆகிருக்கும். த என்டையர் பெரிகார்ப் பிகம் ட்ரை அட் மெச்சூரிட்டி.
ஓகே, அந்த எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் மூணுமே தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது, எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கும். சரியா, அதுதான் வந்து என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வீட், ஆல்மண்ட், நட்ஸ். வீட் கோதுமை பார்த்துருப்பீங்க நீங்கள். சரியா, கோதுமை எப்படி இருக்கும், அது எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் எதுவுமே தெரியாது, ட்ரையாக இருக்கும். அதே மாதிரி ஆல்மண்டு, நட்ஸு. சரியா, அதாவது பாதாம் நட்ஸ் அப்படிங்கிறது நான் வால்நட் சொல்லலாம், வால்நட், அப்புறம் முந்திரி. சரியா, இந்த இமேஜை பார்த்துக்குங்க, அது எல்லாமே என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். த ஃப்ரூட்ஸ் whose pericarp is distinguished into the epicarp, mesocarp and endocarp are called fleshy fruits. சரியா, இங்கே ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் எப்படி அந்த எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். சரியா, இதில் வந்து மீசோகார்ப் தான் என்ன ஃப்ளஷ்ஷாக இருக்கும். The mesocarp in this fruit is a fleshy. The seeds are released after the decay of the fruits. சரியா, இங்கே எப்படி இருக்கும் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸில் சீட்ஸை வந்து எது கவர் பண்ணியிருக்கோம், அந்த எண்டோகார்ப், மீசோகார்ப்பால் கவர் பண்ணியிருக்கோம். மீசோகார்ப் எப்போ டீகே ஆகுது இல்லை ட்ரை ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே இருக்க சீட் வந்து வெளியில் வரும். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ். சரியா, ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் வந்து ஃபர்தராக நிறையா டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூப்புக்கு எக்ஸாம்பிள் பீச், பீச்னா என்ன ப்ளம்ஸு. போமுக்கு எக்ஸாம்பிள் ஆப்பிள். பெப்போ எக்ஸாம்பிள் வந்து குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய். பெரிக்கு எக்ஸாம்பிள் டொமேட்டோ, தக்காளி. அக்ரிகேட் ஃப்ரூட்ஸ், இது எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி. மல்டிபிள் ஃப்ரூட்ஸ், இது வந்து என்ன பைனாப்பிள். இது எல்லாமே என்ன ஃப்ளஷி ஃப்ரூட்டோட ஒரு டிவிஷன். இது எல்லாத்துலேயுமே நம்ம எபிகார்ப், மீசோகார்ப், எண்டோகார்ப் இந்த டிவிஷனை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு seed and its structure. சரியா, seed is the reproductive unit of the plant. Seed is a reproductive unit. Okay, that is seed able to produce a new plant. அதனால தான் நான் அதை reproductive unit சொல்கிறாங்க. The seed contain baby plant and food for baby plant. சீடுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ஸ்மால் பேபி பிளான்ட் இருக்குது, அப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட்டு இருக்குது. The part of the seeds are, கீழே உள்ள இமேஜை பாருங்கள். சரியா, பார்ட் ஆஃப் த சீடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கவர் பண்ணியிருக்கு, சீட் கோட்டு. சரியா, அதுக்கப்புறம் ஹைலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஹைலம் அதாவது வந்து ஓப்பனிங். அதுக்கப்புறம் எபிகாட்டில், ஹைப்போகாட்டில், ப்ளூமியூல், ரேடிக்கிள், அப்புறம் காட்டிலிடன்ஸ். சரியா, காட்டிலிடன்ஸ் அப்படின்னா வித்திலைன்னு சொல்கிறாங்க. காட்டிலிடன்ஸ் இதில் தான் வந்து என்ன இருக்குது, அந்த பேபி பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இந்த காட்டிலிடன்ஸில் இருக்குது. சரியா, இதில் வந்து நம்ம முக்கியமாக இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். First one is the seed coat. Seed as an outer covering called seed coat. சரியா, seed coat is the outer covering of the seed. It protects the seed from crushed, temperature or water damage. சரியா, seed coat என்ன பண்ணுது, protecting the seed from crushed. சரியா, அது க்ரஷ் பண்ணால் அமுக்குறது. சரியா, அமுக்குனா அந்த சீடு உடையாமல் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சீட் கோட் தான். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர். சரியா, ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர் ரெண்டுமே வந்து என்ன சீடை வந்து பாதிச்சிடும். இந்த சீட் கோட் வந்து அதை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. அப்புறம் வாட்டர் டேமேஜ், தண்ணியில் ரொம்ப ஊறிடுச்சு இல்லை தண்ணி பட்டுச்சுன்னா அதனால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே உள்ள சீடு வந்து கெட்டு போயிடும். சரியா, பேபி பிளான்ட் எம்ப்ரியோ வந்து கெட்டு போயிடும். இதுலேருந்து சீட் கோட் ப்ரொடக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து ஹைலம். த சீட் கோட் ஹாஸ் எ டைனி ஓப்பனிங் கால்ட் த ஹைலம். சரியா, சீடுக்குள்ளே ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கும். சரியா, அந்த ஓப்பனிங் தான் என்ன ஹைலம். அந்த ஓப்பனிங்குள்ளே பார்த்தோம்னா மைக்ரோபைல் அப்படிங்கிறது ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட் தான் என்ன பண்ணுது, வாட்டரை அப்சர்வ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு காட்டிலிடன்ஸ்னால் வித்திலை. ஓகே, இஃப் யூ ரிமூவ் த சீட் கோட் இட் ரிவீல்ஸ் த fleshy part of the seed. The fleshy parts are seed leaf are called cotyledons. சரியா, நீங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக பட்டாணி சாப்பிட்ருப்பீங்க. சரியா, குருமாவில் உள்ள பட்டாணி, அப்புறம் அந்த கொண்டைக்கடலை, பாசிப்பருப்பு. சரி, அது எல்லாமே அந்த சீட்ஸ் தான். சரியா, அந்த சீட்ஸில் உள்ள அவுட்டர் சீட் கோட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த காட்டிலன்ஸ் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது அதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி பார்க்காட்டியும் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் உள்ள அம்மாட்ட அந்த கொண்டைக்கடலை அதை வாங்கி நீங்கள் ஊற வச்சு, சரியா, 1 hour ஊறுறதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பிச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக சீட் கோட் எது
சரியா? அதில் உள்ள ஹைலத்தை பார்க்கலாம். அப்புறம் இந்த காட்டிலிடன்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, if you remove the seed coat, it reveals the fleshy part of the seed coat. Thus, fleshy part or seed leaves are called cotyledons. சரியா? அந்த வித்தில இது என்ன சொல்லுவாங்களா, fleshy parts அதாவது seed leaf. ஓகே, seed leaf are called cotyledons. இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. Some seeds have only one seed leaf. They are called monocotyledons. சரியா? Some seeds have only one cotyledons. ஒரே ஒரு வித்திலே தான் இருக்கும். அதான் வந்து என்ன, they are called monocotyledons. எக்ஸாம்பிள் wheat, rice சொல்லலாம். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வீட் இல்லை ரைஸை வந்து ரெண்டாக உடைக்க முடியாது. சரியா? இங்கே பாருங்கள், கீழே இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிங்கிள் காட்டிலன்ஸ், டூ காட்டிலன்ஸ். ஓகே, டூ காட்டிலன்ஸ்னால் நம்ம ஈஸியாக வந்து பிரேக் பண்ணி ரெண்டாக பிரிச்சிடலாம். சரியா? அதான் வந்து டூ காட்டிலன்ஸ். ஆனால் சிங்கிள் காட்டிலன்ஸ்னால் அதை பிரேக் பண்ண முடியாது. சரியா? அது மாதிரி இருக்கிறதுலாம் என்ன, மோனோ காட்டிலன்ஸ். எக்ஸாம்பிள் வீட் அண்ட் ரைஸ். Some seeds having two seed leaf are called dicotyledons. Example mango, pea. சரியா? இதெல்லாம் வந்து நான் மேங்கோவோட சீடை நம்ம ஈஸியாக வந்து அதை பிரேக் பண்ணி ரெண்டாக்கிடலாம். அதே மாதிரி போய் பட்டாணி, சரியா, கொண்டைக்கல், அது எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நம்ம ரெண்டாக இது பண்ணிடலாம் காட்டிலன்ஸ். ஆனால் வந்து சிங்கிள் காட்டிலன்ஸை பிரேக் பண்ண முடியாது. புக்கில் பேஜ் நம்பர் 31ல் ஃபிகர் 2.12 ஓகே ஸ்ட்ரக்சர் ஆஃப் சீட் கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எம்ப்ரியோ. ஓகே, அந்த சீடுக்குள்ளே சென்டராக இருக்கும் எம்ப்ரியோ. இந்த கீழே இந்த இமேஜை பாருங்கள். இட் இஸ் த பேபி பிளான்ட் இன்சைட் த சீட். The embryo or baby plant uses this food till it grows its own root and leaf. ஓகே, சீடுக்குள்ளே அந்த பேபி பிளான்ட் இருக்குது. சரியா? அதான் வந்து எம்ப்ரியோ. எம்ப்ரியோ ஆர் பேபி பிளான்ட் யூஸ் த ஃபுட்டு, அந்த காட்டிலன்ஸில் உள்ள ஃபுட்டை எடுத்துக்குது. சரியா? அது க்ரோத்துக்கு எடுத்துக்கிட்டு ரூட் அப்புறம் லீஃப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? அந்த எம்ப்ரியோ என்க்ளோசஸ் இன் த சீட் ஹேஸ் டூ மெயின் பார்ட். சரியா? அந்த எம்ப்ரியோவில் டூ மெயின் பார்ட் இருக்குது. என்னென்னா ப்ளூமியூல் ரேடிக்கல். ஓகே, ப்ளூமியூல் ரேடிக்கல் அப்படின்னா என்னென்னா, ப்ளூமியூல் ஆன் ஜெர்மினேஷன் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் இட் டெவலப் இன் டு த ஷூட் ஆஃப் தி பேபி. ப்ளூமியூல். சரியா? அந்த ஒரு விதையை போட்டு நம்ம செடியாக உருவாகும் போது என்ன பண்ணணும்னா, அந்த எம்ப்ரியோக்குள்ளோ உள்ள அந்த ப்ளூமியூல் தான் என்ன ஷூட்டாக மாறுது. ஷூட்னா சாயில் சர்ஃபேஸுக்கு மேலே உள்ள ஒரு பிளான்ட் க்ரோ ஆகுதுன்னா அந்த சாயில் சர்ஃபேஸுக்கும் மேலே உள்ள எல்லாமே வந்து என்ன ஷூட் ஆஃப் தி பேபி. சரியா? ஷூட்னா என்னென்னா லீஃப், ஸ்டெம், பிரான்ச்சஸ், இது எல்லாமே என்ன ஷூட்டில் தான் இருக்கும். அடுத்து ரேடிக்கல். ஆன் ஜெர்மினேஷன் அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் இட் டெவலப் இன்டு த ரூட். ஓகே, அந்த எம்ப்ரியோவில் உள்ள அந்த ரேடிக்கல் வந்து என்ன மாறுதுன்னா டெவலப் இன்டு த ரூட். ஓகே, பிலோ த சாயில். ஓகே, ஒரு பிளான்ட் க்ரோ ஆனிச்சுன்னா அந்த பிளான்ட்டில் சாயிலுக்கு கீழே உள்ளது எல்லாமே என்ன ரூட் சிஸ்டம். ஓகே, த ரேடிக்கல் பிகம் த ரூட். ஓகே, ஆன் ஜெர்மினேஷன் ஃபேவரபிள் கண்டிஷன். சரியா? எல்லா சீடும் ஒரே மாதிரி எப்போதுமே முளைக்கிறது. அதுக்கு தேவையான டெம்பரேச்சர், தேவையான வாட்டர், சரியா, அந்த சிச்சுவேஷன் அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும்போது தான் என்ன பண்ணும், அது ஸ்டார்ட் க்ரோயிங். நெக்ஸ்ட்டு germination of seed. The seed obtained from are usually very dry. In this dry state, the seeds can remain alive but inactive for long period. They are said to be dormant. சரியா? இப்போ ஒரு ட்ரையாக உள்ள சீடு எப்படி இருக்குன்னா அது உயிரோட தான் இருக்குது, ஆனால் இன்ஆக்டிவாக இருக்குது. சரியா? ட்ரையாக இருந்துச்சுன்னா ரொம்ப லாங் பீரியட் வரைக்கும் அது என்ன இன்ஆக்டிவாக இருக்கும், ஆனால் அது உயிரோடு தான் இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்ன சொன்னால் தேர் செட் டு பி த டார்மண்ட். டார்மண்ட்னா செயலற்ற நிலை. உயிரோடு தான் இருக்கும், ஆனால் என்ன செயல் இல்லாமல் இருக்கும். when a seed gets water, air, warm, it begin to grow. It is said to be the germination. Beginning of the growth of the seed is called germination of the seed. அந்த ட்ரை சீடுக்கு எப்போ தண்ணி, சரியா, தண்ணி கிடைக்குதோ இல்லை ப்ராப்பரான ஆக்சிஜன் அப்புறம் டெம்பரேச்சர் அது கிடைக்குதோ அப்போ தான் என்ன பண்ணும், அது ஸ்டார்ட் க்ரோ. ஓகே, செட் பை ஜெர்மினேஷன். ஓகே, த பிகினிங் ஆஃப் தி க்ரோத் ஆஃப் த சீடு. சரியா? எப்போ வந்து ஒரு சீடு வந்து க்ரோத் அது வளர ஆரம்பிக்குதோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
Germination begin when the seed absorb the water, swell and burst through the seed coat. ஜெர்மினேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எப்போ வந்து ஒரு விதையை நம்ம தண்ணியில் போடுறோம், சரியா? இப்போ நான் சொன்ன கொண்டக்கடலை சொன்னால், வீட்டில் அம்மா கொண்டக்கடலை நீங்கள் ஊற வைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டக்கடலை ஃபஸ்ட்டு கையில் இருக்கும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கும். அப்புறம் தண்ணிக்குள்ளே போட்டோம்னா ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தோம்னா அது என்ன உப்பிரும், சரியா? அந்த உள்ளே உள்ள அந்த கார்டிலன்ஸ் என்ன பண்ணும், அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணும், அது சீட் கோட்டே அதை பிரேக் பண்ணிடும். ஏன்னா என்ன, எதுக்கு பிரேக் பண்ணுதுன்னா, ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து க்ரோத். அதுக்காண்டி சீட் கோட்டை பிரேக் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் க்ரோத். The water helps the enzyme to function in the seed. The enzyme digests the stored food in cotyledons and make it soluble. இந்த வாட்டர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, அந்த சீட்ஸ் உள்ள என்சைம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது, சரியா? The enzyme digests the stored food in cotyledons and make it soluble. சரி, அந்த லீஃப் அந்த கார்டிலடன்ஸில் உள்ள என்சைம் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அதில் உள்ள என்சைமை ஆக்டிவ் பண்ணுது. அந்த என்சைம் என்ன பண்ணுதுன்னா, டைஜஸ்ட் ஸ்டோர்டு ஃபுட், அந்த ட்ரையாக உள்ள அந்த ஸ்டோர்டு ஃபுட்டை சாலியபுளாக மாற்றுது, சரியா? தண்ணியாக மாற்றுது. அப்படி தண்ணியாக மாற்றினா என்ன பண்ணும், அந்த எம்ப்ரியோவில் உள்ள ரேடிக்கல் அந்த புளுமியில் வந்து அந்த ஃபுட்டு சாலியபிள் உள்ள ஃபுட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வளரும். ஓகே, the soluble food make the radicle and the plumule present in the seed to grow. The radicle of the seed growth first to form the root. After this, the plumule grow upward to form the shoot. சரியா? ஃபஸ்ட்டு சீடில் எது முளைக்குது அப்படின்னா அந்த ரேடிக்கல் ரூட். ஓகே, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக போட்டுக்கும். ரூட் ஃபஸ்ட்டு சாயிலில் போய் நல்லா ஆங்கரிங், சரியா? க்ரிப்பாக பிடிச்சதுக்கப்புறம் அந்த க்ரிப்பை யூஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த ப்ளூமியல் ஸ்டார்ட் க்ரோ. ஓகே, ஷூட் சிஸ்டம் க்ரோ ஆகும். ஓகே, டைப் ஆஃப் ஜெர்மினேஷன். ஓகே, இந்த ஜெர்மினேஷனே வந்து 2 டைப் இருக்குது. எபிஜியல் ஜெர்மினேஷன், அப்புறம் ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் த எபிஜியல் ஜெர்மினேஷன். இன் திஸ் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன், hypocotyl elongates rapidly and arches upward, pulling the cotyledons which move above the soil. It is mainly seen dicotyledons seed. Example, bean and onion. ஓகே, இந்த இமேஜை பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பீன் சீடு. சரி, அந்த சீடு நம்ம மண்ணில் போட்டோன்னா இது முளைச்சி அந்த சீடே வெளியில் வந்துடுது அப்படியே, சரியா? சீடே வெளியில் வந்துடுது. ஹைப்போகாட்டில் எபிகாட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சீடுக்கு கீழே முளைச்சிட்டு வருது வந்து ஹைப்போகாட்டில், அந்த சீடுக்கு மேலே முளைச்சிட்டு வருது எபிகாட்டில். இதில் வந்து எது வந்து க்ரோத் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த எபிஜியல் ஜெர்மினேஷன் சீடில் இந்த டைப்பில் ஹைப்போகாட்டில் எலாங்கேட் ரேப்பிட்லி, சரியா? அந்த சீடுக்கு கீழே உள்ளது வந்து ரொம்ப என்ன ரேப்பிடாக க்ரோத் ஆகுது. அதனால என்ன பண்ணுது, சீடே கேரி பண்ணிவிட்டு அப்படியே முளைச்சி வருது. பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை பாருங்கள். சரி, லாஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டில் அந்த காட்டிலன்ஸ், அந்த வித்திலன்னு சொல்கிறோம்ல, அதுவும் ஒட்டி இருக்குது, சரியா? ஒரு பிளான்ட் க்ரோத் ஆகுது, ஸ்மால் பிளான்ட்டு. அந்த க்ரோத்தில் அந்த காட்டிலன்ஸ் வந்து ஒட்டியிருக்கு. ஏன்னா ஹைப்போகாட்டில் வந்து அதிகமாக வேகமாக வளரனால, சரியா, இது காட்டிலன்ஸ் வந்து அது இதில் ஒட்டியிருக்கு. நமக்கு வந்து ஈஸியாக விசிபிள் ஆகுது அந்த காட்டிலன்ஸ், சரியா? இது மாதிரி க்ரோத் தான் என்ன எபிஜியல் ஜெர்மினேஷன். இது மோஸ்ட்லி எதில் இருக்குன்னா டைகாட்டிலன்ஸ் சொன்னீங்கன்னா அதில் தான் இருக்கும், சரியா? எக்ஸாம்பிள் பீன், ஆனியன். Next, hypogeal germination. In this type of germination, epicotyl elongates and the cotyledons remain below the soil. It is mainly seen in monocotyledon seed. Example, peas, mango, rice, groundnut. சரியா? இது வந்து ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். இங்கே பாருங்கள், அந்த சீட்ஸ் வந்து காட்டிலன்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்குது, சரியா? ஒன்லி இந்த நியூ பிளான்ட், ஓகே, நியூ பிளான்ட் மட்டும்தான் சாயிலுக்கு வெளியில் இருக்குது. அந்த சீட்ஸ் வந்து மண்ணுக்குள்ளேயே தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஹைப்போகாட்டில் அந்த க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு பதிலாக எபிகாட்டில் தான் ரொம்ப ரேப்பிடாக வளரும், சரியா? அந்த சீடுக்கு மேலே க்ரோ ஆகுறது தான் என்ன எபிகாட்டில். எபிகாட்டில் தான் வந்து ரொம்ப ரேப்பிடாக க்ரோத் ஆகுறனால அந்த சீடு வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஓகே, அந்த நியூ சீட்ஸ் வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், நம்மளால் பார்க்க முடியாது, சரியா? ஏன்னா ஹைப்போகாட்டில் வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது, எபிகாட்டில் வந்து க்ரோத் அதிகமாக இருக்கிறனால அந்த சீடு வந்து மண்ணுக்குள்ளே தான் இருக்குது, சரியா? இதுதான் என்னென்னா
ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். சரியா, ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் எழுதிட்டீங்களா? எபிஜியல், ஹைப்போஜியல். புக்கில் பேஜ் நம்பர் 33ல் ஃபிகர் நம்பர் 2.13 எபிஜியல் ஜெர்மினேஷன், ஃபிகர் நம்பர் 2.14 ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். சரியா, அந்த டயக்ராமை பார்த்து நீங்கள் வரைஞ்சி பாருங்கள். சரியா, அப்புறம் அந்த பேஜில் உள்ள கீவேர்ட்ஸ், சரியா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, germination of bean seed. Under favorable condition, bean seed absorb water from the surrounding and swell up. சரியா, அதுக்கு தகுந்தாப்புல சூழ்நிலை எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணும், அங்கே சரௌண்டிங்கில் இருக்க வாட்டரை அப்சர்வ் பண்ணிட்டு தே ஸ்டார்ட் க்ரோ. சரியா, அது வந்து அந்த விதை வந்து சின்னதாக உள்ள வந்து குண்டாயிடும். எதனால் குண்டாகுதுன்னா, அப்படி குண்டாகிதான் என்ன பண்ணும், சீட் கோட்டை ரப்சர் பண்ணிடும். ரப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ வந்து வெளியில் வரும். The radicle grow downward into the soil from the area of micropyle and form root. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரேடிக்கல் தான் வந்து க்ரோத் ஆகுது. ஓகே, ரேடிக்கல் பிகம் த ரூட். சரியா, அந்த ரேடிக்கல் எது வழியாக அந்த ரூட் வருது அப்படின்னா மைக்ரோபயல். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஹைலம், அதான் ஓப்பனிங். சரியா, அந்த ஹைலம் வழியாக அது வெளியில் வரும். soil from the area of micropyle and form the root. The hypocotyl grow and become straight along with the cotyledons above the soil. ஓகே, இங்கே வந்து நான் ஹைப்போகாட்டில் க்ரோ, ஹைப்போகாட்டில் தான் ரேப்பிடாக க்ரோ ஆகுது. ஏன்னா பிகாஸ் இது வந்து நான் எபிஜியல் ஜெர்மினேஷன். Cotyledons from the first green leaf which make food for growth seedling. Okay, cotyledons from the first green leaf which make the food for the growing seed. ஓகே, அந்த காட்டிலன்ஸ் தான் என்ன ஃபஸ்ட்டு க்ரீன் லீவ், அதில் தான் என்ன இருக்கும், பேபி பிளான்ட்டுக்கு தேவையான அந்த ஃபுட்டு இருக்குது. சரி, அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு தான் அந்த பேபி பிளான்ட் க்ரோ ஆகுது. திஸ் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் இன் பீன் சீட் இஸ் த எபிஜியல் ஜெர்மினேஷன். ஏன்னா அந்த ஹைப்போகாட்டில் தான் என்ன க்ரோ ஆகுது சீக்கிரமாக. சரியா, அதனால் இது வந்து எபிஜியல் ஜெர்மினேஷன். நம்ம சீடு வந்து நம்ம கண் பார்க்கலாம், க்ரோத் நியூவாக க்ரோத் ஆகிற அந்த சீடு வந்து நம்ம வந்து பார்க்கலாம், பிளான்ட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிறத பார்க்கலாம். சரி, அந்த இமேஜை பாருங்கள். இந்த காட்டன் ஸ்க்ரூவில் பேபி பிளான்ட்டை பாருங்கள், ப்ளூமியூல். சரியா, அதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லீவ். ஓகே, த ப்ளூமியூல் பிகம் த சூட் சிஸ்டம். சரியா, அதுக்கு கீழே உள்ளது என்ன, ரேடிக்கல் பிகம் த ரூட் சிஸ்டம். Germination of maize seed. The maize grain absorb the water and swell up. சரியா, வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது என்னது, அந்த சீடு வந்து குண்டாயிடுது, swell up. The radical pierce to the productive seed, coleorhiza, and grow downward to form the root system. சரியா, இங்கே maize சீடில் என்ன இருக்குன்னா, coleorhiza அப்படிங்கிற ஒரு சீட் கோட் இருக்குது. ஓகே, ப்ரொடக்டிவ் சீட். இதுதான் என்ன பண்ணுறது, இந்த ரேடிக்கலை கவர் பண்ணியிருக்கு. சரியா, அது க்ரோத் ஆகும்போது அந்த ரேடிக்கல் என்ன பண்ணுது, இந்த ப்ரொடக்டிவ் சீத்தை கிழிச்சிக்கிட்டு தான் என்ன அது க்ரோத் ஆகுது. ரேடிக்கல் பிகம் த ரூட் சிஸ்டம். அதே மாதிரி இந்த ப்ளூமியூல். ஓகே, ப்ளூமியூல் பியர்ஸ் த்ரூ த ப்ரொடக்டிவ் சீட் தான் கோலியோப்டைல். இந்த மைஸ் சீடில் கோலியோப்டைல் அப்படிங்கிற ப்ரொடக்டிவ் சீட் என்ன பண்ணுது, இந்த ப்ளூமியூலை கவர் பண்ணியிருக்கு. சரி, அது க்ரோத் ஆகும்போது என்ன பண்ணுது, அதை கிழிச்சிக்கிட்டு தான் அதை ப்ளூமியூல் வந்து சூட் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. The cotyledons remain underground showing hypogeal germination. சரியா, இங்கே வந்து என்ன டைப் அப்படின்னா ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். ஏன்னா இந்த காட்லன்ஸ் எங்கே இருக்கும், மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். சரியா, நம்மளால் பார்க்க முடியாது. சரியா, ஸோ திஸ் டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் இஸ் கால்ட் ஹைப்போஜியல் ஜெர்மினேஷன். கண்டிஷன் நெசசரி ஃபார் ஜெர்மினேஷன். கண்டிஷன் நெசசரி ஃபார் ஜெர்மினேஷன். இப்போ ஒரு சீடு ஜெர்மினேட் ஆகிறோன்னா என்னென்ன கண்டிஷன் தேவை. ஃபஸ்ட் இஸ் moisture or water. The food is stored in the seed in dry condition, but the developing embryo cannot utilize this dry food. சரியா, ட்ரை கண்டிஷனில் இருக்கும்போது அந்த ஃப்ரூட் அந்த எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகாது. சரியா, அது வந்து என்ன, அதில் உள்ள ஃபுட்டை வந்து எடுத்துக்கிட்டு தான் அது டெவலப் ஆகும். சரியா, அதுக்கு தான் அந்த அந்த சீடு வந்து தண்ணி, எப்போ தண்ணி கிடைக்குதோ அப்போ தான் அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகும், லிக்யூட் ஃபார்முக்காக மாறும். லிக்யூட் ஃபார்முக்காக மாறினா தான் அதில் உள்ள எம்ப்ரியோ வந்து அதை எடுத்துகிட்டு க்ரோ ஆகும். ஃபுட் கேன் பி யூட்டிலைஸ் இன் த லிக்யூட் ஃபார்ம் ஒன்லி அண்ட் சீட் கேன் யூட்டிலைஸ் ஒன்லி dissolved oxygen. Okay, seeds can utilize only dissolved oxygen. Okay, H2O சொல்கிறோம். ஓகே, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். வாட்டரில் என்ன இருக்குது, டிசால்வ்டு ஆக்சிஜன் இருக்குது. சரியா, அந்த ஆக்சிஜனும் சீரோட க்ரோத்துக்கு தேவை. சரியா,
இந்த வாட்டரில் ஆக்சிஜன் அது வந்து சீடு எடுத்துட்டு தான் க்ரோத் ஆகுது. ஏர் ஆர் ஆக்சிஜன், நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் முக்கியம், நெக்ஸ்ட்டு வந்து ஏர் ஆர் ஆக்சிஜன். டூரிங் ஜெர்மினேஷன் ரேப்பிட் செல் டிவிஷன் டேக் பிளேஸ். சரியா, நம்ம லிவிங் ஆர்கானிசம் எல்லாமே செல்ஸ்னால தான் இருக்குது. சரியா, அந்த சீடுக்குள்ளேயே நிறையா செல்ஸ் இருக்குது. ஓகே, அந்த சீடு வந்து க்ரோத் ஆகும்போது அதில் வந்து என்ன ஆகுது, ரேப்பிட் செல் டிவிஷன் ஆகுது. அந்த செல் டிவிஷன் வந்து அதிகமாக நடக்குது. அந்த செல் டிவிஷன் அதிகமாக நடக்கும்போது அதுக்கு என்ன தேவை, அந்த ப்ராசஸ் எனர்ஜி தேவை. சரியா, அந்த எனர்ஜி யார் கொடுக்குறா அப்படின்னா ஆக்சிஜன். ஓகே, எனர்ஜி இஸ் required for the cell division. This energy is obtained from oxidation. The oxygen required for oxidation is supplied by the air. Okay, the oxygen required for oxidation is supplied by the air. Suitable temperature. Okay, temperature ரொம்ப முக்கியமானது. டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அது எம்ப்ரியோ ஆக்டிவிட்டி வந்து ஸ்டாப் பண்ணிடும். இந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்தால் என்ன பண்ணும், இந்த எம்ப்ரியோவை டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ மீடியம் டெம்பரேச்சர் இருக்கணும். சீட்ஸ் யூஸ்வலி ஜெர்மினேஷன் பிட்வீன் 0 degree Celsius to 50 degree Celsius. Okay, depending upon the plant, different type of plants have different type of germination the temperature. Okay, optimum temperature between 25 degrees Celsius to 30 degrees Celsius. Okay, seed usually germinate between 0 degree Celsius to 50 degree Celsius. இது நார்மல். அதே ஆப்டிமம் மீடியம் டெம்பரேச்சர்னா 24 degree Celsius to 30 degree Celsius. Okay, I hope you understand. Thank you.